லாட் ஆஃப் டைம்ஸ் நம்மளோட எக்ஸல்ல டேட்டாவை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, கீழ கீழ ட்ராக் பண்ணும்போது இந்த ஹெட்டர்ஸ் வந்து மறைஞ்சு போயிடும். இதுக்கு ஒரு ஒரு வாட்டி என்ன பண்ணுவோம், மேல போய் அது எந்த காலம்ல இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம அதுக்கேத்த மாரி டேட்டாவ வந்து டைப் பண்ணணும். இப்படி பண்ணாம, இதுக்கு பதிலா இந்த ஹெட்டர ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்து டேட்டா டைப் பண்ணிட்டே இருக்கும்போது, நமக்கு இந்த ஹெட்டர் வந்து கான்ஸ்டன்ட்டா நிக்கும். இத தான் எப்படி பண்றதுன்றத பார்த்துடலாம். சேலஞ்ச் 365 டே 33. இந்த மாதிரி நம்ம ஹெட்டர் ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எந்த ஹெட்டர் உங்களுக்கு எந்த இடத்துல ஹெட்டரை உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல உங்களோட கர்சர் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த சினாரியோல எனக்கு இதான் ஹெட்டர். ஸோ நான் வந்து B7ல என்னுடைய கர்சர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு வியூ டேப்ல போனீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பேனல் சொல்லிட்டு ஒரு ரிப்பன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஃப்ரீஸ் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோடு வந்துடும். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹெட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத டினோட் பண்ணுது. இப்போ நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடும். உங்களோட டேட்டா ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா அது வந்து ஒர்க் ஆகும்.